பிரதமர் நரேந்திர மோடி என்றாலே அவர் ஒரு ஆர்கனைசர், பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜர். தமிழகத்தின் உங்களுக்கு எப்ப எந்த தமிழ்காரர் பேர் சொன்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார், தமிழே கேட்பார். நரேந்திர மோடி தேர்தல் என்றாலே போதும் தமிழகம் என்று சொல்லிவிட்டீங்க வச்சுங்க, ஸ்ரீரங்கம், அங்க ராமர் கோவில், அங்க ராமேஸ்வரம், மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கோவில், இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அவர் தன்னுடைய உதவியாளர்களை, உதவி செய்தவர்களை மறக்க மாட்டார். இந்தியாவிலேயே ஈழத் தமிழர்களை பார்த்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 2026 சட்ட தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடுங்கி எறிய வேண்டும். ஊக்காடுக்க பேங்குங்கா அப்படின்னு ராஜ்யசபாலே சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் மு.க.ஸ்டாலினுடைய தகப்பனார் ஐயா கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன பொழுது நேர வந்து பார்த்தவர் நரேந்திர மோடி. அவருடைய மெயின் இன்டென்ஷன் பாருங்க, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டார். நரேந்திர மோடியினுடைய ஒரு அழகு என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தார்னு வச்சுங்க, உட்கார மாட்டார், பேசி முடிச்சுட்டு அப்புறம் நமஸ்தே 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 நமஸ்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளிப்படுவார். பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோஷன் நிகழ்ச்சியில டெல்லியில இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குறாங்க, என்னென்ன யூகங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மிடம் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியா ஒரு அரசியல்வாதியும் அவங்களோட வியூகங்கள் எப்படி வகுத்திருக்காங்க, அவங்களுக்கு பர்சனல் அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மகிட்ட பேச போறாங்க. சார், நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமர் ஆயிருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? தொடர் வெற்றியிலே கண்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி என்றாலே அவர் ஒரு ஆர்கனைசர், பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜர். ஏதான ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா பண்ணுவார். 1995 எப்பொழுது ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக டெல்லியில் இருந்தார்களோ, வெங்கையா நாயுடு, உஷாபாவ் தாக்கரே அந்த போன்றவர்கள்லாம் இருந்த பொழுது, டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவங்களாம் இருந்த பொழுது, டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தான் நரேந்திர மோடி கண்டெடுத்தார். நானாஜி தேஷ்முக் என்று சொல்லக்கூடிய RSS தலைவர் தான் நரேந்திர மோடி கண்டெடுத்தார். அப்பொழுதிலிருந்து நான் நானாஜி தேஷ்முக்கை நன்றாக அறிந்தவர். 1977 கோண்டா என்ற ஒரு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அவர் MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடன் பழகியவர் தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இமேஜை நன்னா காப்பாத்திக்கணுங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பவர். எங்கிட்ட சொல்லியிருக்காருங்க 2-3 தடவை, நான் ஸ்கூட்டர் கூட ராங் சைட்ல பார்க் பண்ணது கிடையாது, அவ்வளவு ஸ்டபனா இருந்திருக்கேன், ஒரு தப்பு பண்ணாத இருந்திருக்கேன். காரணம், என்னுடைய அச்சீவ்மெண்ட் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர் வந்து குறிக்கோளா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மை. அவர்கிட்ட போனீங்கன்னா காஃபி டீ தரமாட்டாருங்க, வெறும் வெந்நீரை கொடுத்துட்டு அதுல எலுமிச்சம்பழத்தை பூஞ்சி கொடுத்துருவாரு, அதை சாப்பிடுவாரு, தரையிலே படுத்துப்பாரு, பாயில படுத்துப்பாரு. நானே பார்த்துருக்கேன். ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவருக்கும் எப்பவுமே சில மனஸ்தாபங்கள் வரும். நான் அது நேரையே பார்த்துருக்கேன். நான் சொல்றதெல்லாம் 1995, 96, 97. ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி தேர்தலை அணுகுகிறார் என்ற தலைப்பில் தான் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு நான் சில ரகசியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். நரேந்திர மோடிக்கு ஈவெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேசு தமிழா பேசு நேயர்கள் சப்போஸ் நரேந்திர மோடியிடம் ஒரு பேட்டி எடுக்க போறேன்னு வச்சுங்க, அவரே சொல்லிடுவார், இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் முதல்ல பேசலாம், பேசிட்டு அப்புறம் நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க, பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பார். அந்த ஈவெண்ட் என்ன நடக்கும் போதோ அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய கலெக்ட் பண்ணுவார். ஆனால் நரேந்திர மோடியினுடைய ட்ரைனிங் இருக்கு பாருங்க, RSS ட்ரைனிங். அவருடைய வாழ்க்கை 75 வயசா இருந்தா கூட அவருடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரித்தால், 25, 25, 25 என்று பிரித்தால், முதல் 25ல் RSS ஈர்ப்பு இருந்ததனால் அவர் பிரகாசிக்க ஆரம்பித்தார். அடுத்த 25 வருஷத்தை பாத்தீங்கன்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் 3 டைம் இருந்திருக்காரு. அடுத்த தேர்டு பாத்தீங்கன்னா 75 இயர்ஸ் நெருங்கத்தை கடந்த 11 வருடங்களாக இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு மிக ஒத்துழைக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் என்றாலே அந்த டென்ட் போடுறாங்க பாருங்க, போஸ்டர் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்களோட நேரம் பேசுவார். போய் அவங்களோட முதல்ல போஸ்டர் ஒட்டி நின்றாங்க. இப்போ பெங்களூர்,
பம்பை, நாக்பூர், அப்புறமா வந்து குஜராத், வெஸ்ட் பெங்கால் ஆகிய இடங்களில் சில முக்கியமான ஒரு பந்தல் போடுறவங்க இருக்காங்க, டென்ட் போடுறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட டிசைன் போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி டென்ட் போகணும், முதல்ல இந்த இந்த மேடையில இத்தனை பேர் இருக்கணும், மேடையில யார் யார் பக்கத்தை உட்காரணும் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ரைட் ஹேண்ட், இங்க அண்ணாமலைனா 3வது பக்கம், அடுத்தது டிடி அப்படிலாம் அவரே எழுதுவாருங்க. இப்ப அவரோட ட்ரெயின் பண்ணதுல நான் நேற்று கூட சொன்ன மாதிரி அவருக்கு மிக 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 நெருக்கமாக இருக்கக்கூடிய சில உதவியாளர்கள் இருக்காங்க டாப் லெவல்ல. நரேந்திர மோடி என்றால் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், குறைஞ்சது ஒரு 400 பேர் அவருக்கு அசிஸ்டன்ட் பண்றாங்க சார். கட்சி ரீதியாக, ஆட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லாமே. அவருக்கு ஒரே ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மெமரி பவர். நரேந்திர மோடி தேர்தல் என்றாலே போதும், தமிழகம் என்று சொல்லிவிட்டீங்க வச்சுங்க, ஸ்ரீரங்கம், அங்க ராமர் கோவில், அங்க ராமேஸ்வரம், மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கோவில், இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். தமிழகத்துக்கு உங்களுக்கு எப்ப எந்த தமிழ்காரன் பேர் சொன்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார், தமிழே கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்டிவேட் பண்றதுல பண்ணார். அவருடைய மிகத்தான ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டும் கனெக்ட் வித் தமிழியன்ஸ். மன் கி பாத் 140 எபிசோட் நடந்திருக்கு. இது இருக்குது ரஃப்லி. அதுல ஒவ்வொரு மன் கி பாத்லையும் ஒரு தமிழ் குடும்பத்தை பற்றி பேசுவார். கடந்த ரீதியில் ஒரு மிக பாப்புலரானது கூடை நெய்பவர்கள், அந்த அம்மாட்டெல்லாம் பேசுவார். முடி திருத்தகம் சலூன்ல ஒரு ரீடிங் புக் வச்சுட்டு அந்த இடத்துல லைப்ரரி வச்சு அது எப்படி பாப்புலர் பண்ணாங்க, அது ஏதோ சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அந்த போட்டோலாம் எடுத்துட்டு அதை பத்தி விளக்கம் பண்ணுவார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்களை கண்டால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கு. அவர் வந்து ஒரு நியூ சவுண்ட், பத்திரிகைக்காரன் மாதிரியே ஒரு நியூஸ் 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 போயிட்டு இருப்பாரு. 2009 அவர் பிரைம் மினிஸ்டரா கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அத்வானிக்கும் அடல் பிகாரி வாஜ்பேயிக்கும் உடல்நிலை சரியில்லாத இருந்தது, அவர்கள் தடுத்தார்கள். அதே ஒரு கோபமா இருந்தது. டெல்லிக்கு வராத இருந்தார். அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் தான் கம்பல் பண்ணி வர வச்சாங்க. ஸோ அருண் ஜேட்லியினுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நரேந்திர மோடி பிகமிங் பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப இம்மென்ஸ். பலர்கள் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய போக்கு, நான் இந்த இருக்கிற அவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்லை பற்றி சொன்னேன். அவர் தன்னுடைய உதவியாளர்களை, உதவி செய்தவர்களை மறக்க மாட்டார். பாருங்க, நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே எப்படி ஈவெண்ட் மேனேஜருக்கு நல்லா இருக்குன்னு அத்வானி தான் அந்த பேர் வச்சாரு நரேந்திர மோடிக்கு. சில முக்கியமான கருத்துக்களை பேசு தமிழா பேசு நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் எப்படி செய்கிறார்கள் என்று. நரேந்திர மோடி வந்து நான் பதவி ஏற்கிறேன், நான் நரேந்திர மோடி ராமதாஸ் அர்ஜுன் தாஸ் மோடி என்றெல்லாம் பேச மாட்டார். அவர் பதவி ஏற்க சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் சார்க் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. இலங்கை பிரதமர், இலங்கை ஜனாதிபதி, பாகிஸ்தான் ஜனாதிபதி, 7 கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2014 பிரணாப் முகர்ஜி அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணார். பிரஜாக் போது நீ வந்து பதவி ஏற்றுன்னு போயிடு அப்படின்னு பிரணாப் முகர்ஜி கிட்ட வார்கி பண்ணார். பிரணாப் முகர்ஜி வந்து நரேந்திர மோடி நரேந்திரன் தான் கூப்பிடுவாரு. நரேந்திர நீ மாதிரி பண்றது தப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் வரும். நோ ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அப்படின்னு. அந்த மாதிரி தைரியம் பிடிச்சவர் நரேந்திர மோடி. அவர்கிட்ட எதிர்த்து பண்ணீங்கன்னா நரேந்திர மோடி கிட்ட நாளை என்பது இல்லை, இன்னைக்கே செஞ்சாகணும் எல்லாத்தையும். உதாரணமாக சுஜாதா சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழர் தான், தமிழ்காரி சுஜாதா, டிவி ராஜேஸ்வருடைய மகள். டிவி ராஜேஸ்வர் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தாரு, தமிழ்நாட்டுக்காரர், சேலத்துக்காரர். அந்த டிவி ராஜேஸ்வருடைய மகள் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் செக்ரட்டரி ஆனாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நீ இலங்கைக்கு போகக்கூடாது, பிஜிக்கு போகக்கூடாதுன்னு. இந்தியாவிலேயே ஈழத் தமிழர்களை பார்த்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 2015 போனாரு. எந்த சீமானோ இல்ல விஜயோ வைகோ நடந்துட்டு போயிருக்காரு. வைகோட நானும் போட போயிருக்கேன். வைகோ எனக்கு அவ்வளோ லண்டன்ல பிரபாகரன்லாம் பார்க்கறதுக்கு எங்க ஆண்டன் பாலசிங்க பக்கத்துல அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா அதே சமயத்துல சில விஷயங்களை கிரகிச்சுக்கணும்னா, அப்சர்வ் பண்ணோம்னா நரேந்திர மோடிக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. I can very safely say that.
இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு வந்து நரேந்திர மோடி செய்ததை பற்றி பல பல ரூபங்களில் அவர் 2026 சட்ட தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடுங்கி எறிய வேண்டும். ஊக்காடுக்கே பேங்குங்கா அப்படின்னு ராஜ்யசபாலே சொல்லியிருக்காரு யாரு, அமித்ஷா. லோக்சபாலையும் டிபேட்ல சொல்லியிருக்காரு. அதை அமல்படுத்தி காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், நரேந்திர மோடியின் ஸ்கெட்சு நான் பார்த்திருக்கேங்க. அவரை எப்போ ராத்திரி அருண்ஜேட்லி வீட்டுக்கு வருவார், கிரேட் கைலாஷ்னு இடத்துல. அப்போ நரேந்திர மோடி வந்தாருன்னா 40-50 போலீஸ் வரும், எல்லாரும் வெளில உட்கார வச்சுருவாங்க. பேசும்பொழுது ஒரு பேப்பர் வச்சுப்பார் கையில, டிராயிங் போட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று மனசுல இருக்கும். முழுக்க முழுக்க நரேந்திர மோடி இந்தியாவிற்கு செய்த மாபெரும் நன்மை என்ன என்று கேட்டால், இந்த காங்கிரஸ் முக்த் பாரத் சொல்லிட்டு காங்கிரஸை ஒழிச்சாருங்க. அது அவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் தான் காண்பிக்கிறது. அதே மாதிரியான உற்சாகத்திலும் ஊக்கத்திலும் 2015 அருண்ஜேட்லி வீட்டில் பல நிருபர்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் விருந்து கொடுத்தார். அவர் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருந்த போது. அப்பவும் நான் பார்க்கும்பொழுது கூட அருண்ஜேட்லி வீட்டில் நடந்திருந்த டின்னர் 20 பத்திரிகாரங்க வந்தாங்க. தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தன் தான், இன்னொருத்தர் சேகர் ஐயர், நவிகா குமார், அர்ணாப் கோஸ்வாமி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ சொன்னார் ஒன்னே ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு நேஷனலிசம் வரும், நான் जोर से मैं एक दिन कैंपेन करके टीएमके को हरा दूंगा, அதாவது டிஎம்கேவை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னாரு. ஆக 2026 பொது தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் திட்டம் தீட்டி, அதனால ஸ்டாலின் பயப்படுறாருங்க நரேந்திர மோடி கிட்ட. தெரியுமா உங்களுக்கு? மெயினா எனக்கு என்ன, நரேந்திர மோடியை பற்றி ஸ்டாலினுக்கு அவ்வளவு தெரிஞ்சிக்கோ இல்லையோ, தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் ஐயா கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன பொழுது நேர வந்து பார்த்தவர் நரேந்திர மோடி. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா வீட்லையும் பார்க்க நரேந்திர மோடி. அதே மாதிரி ஒவ்வொரு பிரேமலதா கிட்ட அவ்வளவு விஷயமா இருக்குங்க. சென்ட்ரல் ஹாலில் பார்க்கும்போதெல்லாம் பிரேமலதா கிட்ட வந்து விஜயகாந்த் எப்படி இருக்காலும் கேட்பார். ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு செய்தது அதிகம், அவர் செய்ய போவது அதிகம். 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அந்த 13 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுங்க இந்த 5 வருஷத்துல? திமுக சாப்பிட்டாங்களா? அதை பற்றியான கணக்குகள் கூட நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் கண்டிப்பாக ஏப்ரல் 8, ஏப்ரல் 14, ஏப்ரல் 15 இந்த 3 நாட்களில் தமிழகத்துக்கு டென்டேட்டிவா டேட் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அல்லது 4 கூட்டங்களில் பேச இருக்கிறார். நரேந்திர மோடி என்றாலே பலருக்கு உற்சாகம். அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய டிராஃப்டிங் ஸ்பீச் அவரே பண்ணுவாங்க. ஒரு 5-6 பாயிண்ட் எழுதி கொடுத்தாரு, அப்புறம் அவர் ரிசர்ச் டீம் கிட்ட கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுன்னு சொல்லுவாரு. அவருடைய மெயின் இன்டென்ஷன் பாருங்க, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நரேந்திர மோடியினுடைய ஒரு அழகு என்ன என்று கேட்டால், நீங்களே பார்த்துக்கலாம், நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. நரேந்திர மோடி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாருன்னு வச்சுங்க, உட்கார மாட்டார். பேசி முடிச்சுட்டு அப்புறம் நமஸ்தே 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 நமஸ்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளில போடுவார். அவர் வந்து சென்ட்ரல் ஹால்னு ஒரு பார்லிமெண்ட்ல இருந்ததுங்க, அதை வந்து மூடிட்டாங்க. நீங்க கப்சி படிக்கக்கூடாது, கப்ஷப் படிக்கக்கூடாதுங்க, ரகசியம் பேசக்கூடாது, மாட்டா வேலை செய்யணும்ட்டு ஒரே ஒரு வழியில் முடித்துக் கொள்கிறேன். நரேந்திர மோடி தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக செய்தது அதிகம். ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த ரெக்கார்ட் இலங்கைக்கு சென்று இலங்கை தமிழர்களை ஒரு வாழ்த்தினார் என்றால் அது கான்ட்ராஸ்ட பாருங்க. 2009 3 லட்சம் தமிழர்களை கொலை செய்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசுக்கும் எதிராக குரல் கொடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய். அதை எல்.கே. அத்வானி போன்றவர்கள், சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள், அருண்ஜேட்லி போன்றவர்கள் அவருக்கு ஈடாக, அவருக்கு எதிராக தமிழகத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக எந்த இடத்தை கொலை செய்யப்பட்டார்களோ அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி சென்றார் 2015ஆம் ஆண்டு. அது ஒண்ணு. 2வது மெயின் இம்பார்ட்டன்ட், காசி தமிழ் சங்கமத்தை இன்டர் கனெக்ட் பண்ணார் பாருங்க, அந்த பிரில்லியன்ட் ஐடியா அது. 3வதாக நரேந்திர மோடி அவர்களை பேச வேண்டும் என்றால் அவர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாருன்னா, உங்களோட நேரம் பேச வந்தார்னு வச்சுக்க பிரணவ், உங்க கண்ணையே பார்த்துட்டு இருப்பார். அவர் அப்சர்வ் பண்ணணும், எல்லாரும் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு யாரோ ஒன்று சொன்னாங்க, சிதம்பரத்துடைய தாய் மறந்து விட்டாரு, எக்ஸ்பயர் பாஸ்ட் அவேன்னு சொல்லிட்டு.
உடனே அவர் ஒரு போன் போட்டு பேசுவார். யாரான்னா அந்த அனுதாபம் உண்டு. போதாத குறைக்கு நேபாளத்திலோ அல்லது டர்க்கியிலோ இலங்கையிலோ ஏதாவது பேராபத்து வந்தால் இந்தியா முதலில் நின்றது. 75,000 கோடி இலங்கைக்கு கொடுத்தது. பூகம்பம் வந்தது நேபாளில், இந்தியா அவருக்கு 50,000 கோடி கொடுத்தார்கள். ஆக மொத்தம் நன்மதிப்பு கொண்டவர் நரேந்திர மோடி. அவர் தமிழகத்திற்கு கண்டிப்பாக தமிழக தேர்தலில் ஒரு ஊக்கத்தை உண்டு பண்ணுவார், உற்சாகத்தை உண்டு பண்ணுவார். இளைஞர்களிடையே அவருக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய பிரைம் மினிஸ்டருடைய இன்டென்ஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பெருசா பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் அதுக்கு உதவி 2 தமிழ்காரர்கள், அதையும் சொல்லி ஆகணும். நம்ம இப்போ டிவி சோமநாதன் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தமிழ்காரர், கேபினட் செக்ரட்டரி. அதை தவிர எஸ் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தின் நிதி செயலாளராக இருந்தவர் இன்று நரேந்திர மோடிக்கு டெக்னாலஜி அட்வைசரா இருக்காங்க, செக்ரட்டரி டு மெய்டி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அவங்கெல்லாம் செய்த ஒரு சேவையின் மூலமாகத்தான் இந்தியா வரக்கூடிய நாட்களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிளற இருக்கிறது என்று சொல்லி நரேந்திர மோடியினுடைய பல விஷயங்கள் எல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். அவருக்கு என்ன நேரம் பார்த்ததுனால சில விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு லீடர் கிடைக்கிறது கஷ்டங்க. நான் எப்பொழுது எனக்கு ஒரு மாரடைப்பு வந்ததோ மறுநாளே அருண்ஜேட்லி மூலமாக தெரிந்து கொண்டு பிரைம் மினிஸ்டர் ஸ்போக் டு மீ. நான் அதை ட்வீட்டும் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் என்னை எப்ப பார்த்தாலும் திலகதாரின்னு தான் கூடுவார். திலகம் போட்டிருக்கிறதுனால அவர் ராஜகோபால் தான் பேரி புரியாது. திலகதாரின்னு அருண்ஜேட்லி கிட்ட பேசும்போது, ரவிசங்கர் பிரசாத் கிட்ட பேசும்போது, இல்ல ஏன் நவிகா குமார் அருணா கோஸ்வாமி கிட்ட பேசும்போது ஓ திலகதாரி கைசே ஹே டீக் ஹே பிமார் படா ஹே. அவர் உடம்பு சரியில்லாத நன் மதிப்பை உடையவர், மனிதாபம் உடையவர் நரேந்திர மோடி என்று சொல்லி பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு அடுத்த வாட்டி பேசும்போது நான் ராகுல் காந்தியை பற்றி தலைப்பில் பேச இருக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றி பெறுங்கள். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.